பூரிலாம் சப்பாத்திலாம் உருட்டணும் அப்படின்னா அந்த பூரி கட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே எடுத்து வச்சிருவோம். கொஞ்ச நாள் வந்து யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா காளான் பூத்த மாதிரி வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம பூரியோ சப்பாத்தியோ உருட்டுறோம் அப்படின்னா உருட்டி முடிச்ச பிறகு நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக ஒரு கிளாத்தை வந்து ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. ஆயிலால் நினச்சிட்டு அந்த கிளாத்தை வச்சு நீங்கள் அந்த பூரி உருட்டுற கட்டையையும் அந்த பூரி மனையையும் நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஆயில் படுற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெவியாக வந்து ஆயில் போட வேண்டியதில்லை, லைட்டாக இருக்க மாதிரி ஆயில் போட்டு தேய்ச்சி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி வைக்கும்போது இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா காளான் பூக்காமல் இருக்குங்க. பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த பூரி உருட்டுற கட்டையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பூரி உருட்டுற அந்த மணம் இருக்கு இல்லையா, அந்த மனையிலுமே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுறேங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கும் புதுசாக இருக்க மாதிரி இருக்கும், நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும், க்ளீன் பண்ணுற மாதிரியும் இருக்குங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் உருட்டி முடிச்சதும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஆயில் அப்ளை பண்ணி தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், அந்த பூரி கட்டையும் அந்த பூரி மனையும் பார்க்குறதுக்கே புதுசு மாதிரி பிரைட்டாக இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.